தினம் தினம் உன்னை நினைக்கிறேன், உடல் இழைக்கிறேன், உயிர் உன்னை விட இல்லை புது புகழ் வையமும் சொல்ல அசலில் உள்ள சித்திரம் உயிரே. வையமும் சொல்ல சிற்றன்ன சித்திரம் வெட்குது மெல்ல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரபலில் பார்த்துருவீங்க. பிரபலில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படிங்க வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதை நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷேர் பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட் இது வீடியோ பண்ணணும் அலைட் மோஸ்ட் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்போம். உங்கள்கிட்ட வந்து ஆப்பில் நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே ஆப்போட என்டர்பேஸ் பார்த்தா அப்படி இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா புக் மார்க்ஸ் ஷேர் ப்ரெசன்டேஷன் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே இருக்கும். இதில் புக் மார்க் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டும் கீழே வந்து வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசன்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. அதே சமயம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணினா உங்களால் பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசன்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் மேலே பார்த்தா ஒரு இமேஜில் மேலே பார்த்தா லிரிக் வந்து ஆட் பண்ணிட்டு நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். லிரிக்கான ஃபாண்ட் மட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கூட வந்து ஃபாண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தா 9:03 நீங்கள் வந்து கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஷேக் அப்டேட் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட் எப்படி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஷேக் அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் பார்த்தா அந்த 9:03 கரெக்டாக நெக்ஸ்ட்டு கரெக்டாக 10:11 வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு இமேஜை நான் இந்த இருக்கிற புக் மார்க் டைம் லைனில் எந்தெந்த டைம் லைன் இருக்கோ கரெக்டாக அந்த டைம் லைனில் வந்து ஃபஸ்ட் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணோம். நம்ம எப்படி கிராப் பண்ணி ஆட் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடும் மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணலாம். இதே ஸ்டெப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அதே சமயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற இமேஜ் மட்டும் இருங்க. ஃபஸ்ட் ஆட் பண்ணுற இமேஜ் கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுற இமேஜ் கரெக்டாக வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மேலே 3 ஆட் போய்ட்டு ஃபில் கம்பல்சரி வந்து கிளிக் பண்ணக்கூடாது. கரெக்டாக நீங்கள் வந்து லைட்டாக அந்த உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. ரொம்ப ஸ்மால் பண்ணிங்க இமேஜை. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இமேஜ் மட்டும் தான் நீங்கள் கரெக்டாக 10:11 மட்டும் தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணணும். இதுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் ஒரு இமேஜ் மட்டும் நீங்கள் சின்னதாக தான் வந்து மினிமைஸ் தான் பண்ணி வைக்கணுமே. கரெக்டாக நீங்கள் இப்போ இமேஜில் வந்து ஆட் பண்ணி முடிச்சு நம்ம வந்து எப்படி ஷேக் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் அப்டேட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். பாரு அந்த லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. அந்த இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:23 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து நான் வந்து மூவ் ஆகுது வந்து நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷேக் அப்டேட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:21 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் செகண்டாக காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜுக்கு ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நான் டைம் லைன் மட்டும் சொல்கிறேன். 12:28 ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்க. அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி டைம் லைன் சொல்லி பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 15:12 இருக்க டைம் லைனில் இருக்க இமேஜை வந்து ஆட் பண்ணிங்க. இந்த எஃபெக்டை நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 20:08 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 22:21 டைம் லைனில் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 25:02 நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேக் அப்டேட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயருக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:12 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 14:13 ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 16:18 நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 21:12 நெக்ஸ்ட்டு 23:16 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 26:04 நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் அப்டேட் ஓப்பன் பண்ணிங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. நான் ஆட் பண்ணிட்டு வரேன். பார்த்தோன்னா லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு லேயரை அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி வச்சுப்பேன். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணிட்டு மேலே பார்த்தா ஒரு 3 சிசியில் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பி ஆப்ஷன் போய்ட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன்
18:09 ஒரு இமேஜ் மட்டும் லாங்காக இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. 18:05 நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு லேயர் காப்பி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயருக்கான சிசி வந்து ஆட் ஆகிடும். லாஸ்ட் வரைக்கும் கடைசி செக் பண்ணி எக்ஸ்ட்ரா அதை கிராப் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் மேலே செட்டிங் போல ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி சில வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிருந்துன்னு 7 கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.